சார் வேலை தேடி அழுத்து போயிட்டேன். என்னாலலாம் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஏதாவது அந்த ஒரு சின்ன வேலைக்காவது போகலாம். மாதம் 2000 3000 சம்பளம் வாங்குறதுக்காவது போகலான்ற அளவுக்கு கூட நான் இறங்கி போயிட்டேன் சார். ஆனாலும் எனக்கு எந்த வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது. தகுதி இருக்குது. எனக்கு கீழே இருக்கிறவன் எதுவுமே இல்லாதவன் கூட ஒரு வேலைக்கு போகிறான். மாதம் 10,000 20,000 சம்பாதிக்கிறான். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். நான் பிடெக் முடிச்சிருக்கிறேன். நான் எல்லாம் பெரிய உயர்ந்த படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறேன் சார். ஆனாலும் என்னால் மட்டும் ஒரு வேலையே வாங்கவே முடியல சார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. வீட்டில் இருக்கிறவங்களாம் நான் ஏமாத்தாதான் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு வேலை கிடைக்கலங்கிறது எனக்கு தான் வருத்தமாக இருக்குது. எல்லாம் ஓகேன்றாங்க. கடைசி சமயத்தில் போனால் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் சொல்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரியல. கவலையே படாதீங்க. சனிக்கிழமை நேராக நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க. 9 கிரகங்களுக்கும் 9 தீபம் போடுங்க. வாய்ப்பு இருந்தால் 9 கிரகங்களுக்கு உண்டான தானியங்களை வாங்கிடுங்க. தானியங்களை வச்சு அதுக்கு மேலே தீபத்தை போடுங்க. தீபத்தை போட்டு 9 முறை சுற்றி வாங்க. ரெகுலராக வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு வாங்க. 11வது சனிக்கிழமைக்குள்ளார நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எதிர்பார்த்ததோட அற்புதமான ஒரு வேலை உங்களை தேடி வரும். இல்லையா, நீங்கள் வேலையை உருவாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலை, நீங்கள் முதலாளியாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி வரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை நோக்கி பணம் வந்து கொண்டே இருக்கும், வேலை வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தேடிய விஷயம் உங்களுக்கு தானே தேடி வந்துடும். ஆனால் கரெக்டாக 11 வாரம் நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து செய்யணும். நவகிரகங்களுடைய கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலில் டெய்லி பூஜை நடக்கிறதா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது சிவன் கோயில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் விநாயகர் கோயில் இருந்தாலும் சரி, இல்லை அம்மன் கோயில் இருந்தாலும் சரி, டெய்லி பூஜை நடக்கிறதா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வேலை உங்களுக்கு தேடி வரும்.